सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझा स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி. ரகசியாந்தர் எபிசோட் 16. இன்று அவ்யக்த முரளி 27/2/1986 இருந்து. ஒரு யுத்த வீரன் தன்னுடைய யுத்தத்தை முடித்து கொண்டு தன்னுடைய கிராமத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். கிராமத்திற்கு வந்தவுடன் கிராமத்தினர் அனைவரும் அந்த யுத்த வீரனை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். பிறகு அந்த கிராமத்தினரிடம் அந்த போர் வீரன் போர்க்களத்தில் தன்னுடைய வீர தீர செயல்களை பற்றி எடுத்து கூறிக்கொண்டிருந்தார். போர்க்களத்தில் தான் செய்த செயல்களை, வீர தீர செயல்களை மிகவும் வர்ணனையோடு சொல்லிக்கொண்டே இருந்தான். அதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருந்தனர். அதில் ஒருவர் மட்டும் இவர் சொல்வதை கேட்க பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த பொறுத்து கொள்ள முடியாதவர் அந்த போர் வீரனிடம் வந்து, நீங்கள் சொல்லும் கதையை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதை என்னால் கேட்டு பொறுக்க முடியவில்லை. மேலும் நீங்கள் சொல்லும்போது என்னுடைய இளமை பருவம் நினைவுக்கு வருகின்றது என்று சொல்கின்றார். அவர் வந்து இந்த போர் வீரன்கிட்ட வந்து சொல்றார், நானும் கூட வந்து எத்தனையோ போர்க்களம் போயிருக்கேன், எத்தனையோ போர்ல வந்து எவ்வளவோ பேரை கொண்டிருக்கேன், நிறைய பேரோட கால்களை கூட வந்து துண்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த யுத்த வீரன் வந்து கேட்கிறாரு அவர்கிட்ட, நீங்க ஏன் வந்து காலெல்லாம் வந்து கட் பண்ணீங்க, தலையை கட் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவர் சொல்றார், யாரோ எனக்கு முன்னால வந்து தலையை வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றார். ஒவ்வொருவருமே வாழ்க்கையில வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த வெற்றியினுடைய சம்ஸ்காரம் வந்து உள்ளுக்குள்ள வந்து இருக்கதான் செய்யுது. ஒவ்வொருவருக்குள்ளுமே அந்த வெற்றி அடையக்கூடிய சம்ஸ்காரம், அந்த கடினமான சம்ஸ்காரம் உள்ள வந்து நிறைஞ்சிருக்கதான் வந்து செய்யுது. அந்த சில கடினமான முயற்சிகளுக்கு அப்புறம் அந்த வெற்றி என்பது வந்து வெளியில வந்து வருது. ஒவ்வொருவருமே வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு கைடன்ஸுமே வந்து கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்க சொந்தமா அவங்களுடைய ஓன் சங்கல்பத்தின் மூலமாக, அதாவது ஓன் தாட்ஸ் மூலமாகவே வந்து அவங்க சுத்தி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த யுக்திகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒவ்வொருவருமே வந்து அவங்களுடைய பலகீனங்கள்ல இருந்து விடுதலை அடையணும். ஒவ்வொருவருமே அவங்க தனக்குள்ள வந்து யுத்தம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து உள்ளார்ந்த வெற்றி என்பது வந்து ஆன்மீக வெற்றியை தான் வந்து குறிக்கின்றது. ஆன்மீக வெற்றி என்பது வந்து எந்த ஒரு கஷ்டமோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையாலையும் வந்து அதை கடந்து போறதுனால அடையிறது அப்படின்லாம் வந்து கிடையாது.
அந்த ஆன்மீக வெற்றி என்பது வந்து எதையாவது அடக்கி வைக்கிறதுனால வந்து கிடைக்கிறதும் கிடையாது. இல்ல எதையாவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறதுனாலயும் வந்து கிடைக்கிறது கிடையாது. அந்த வெற்றி என்பது வந்து ஷோக்காக வந்து காண்பிக்கிறதும் அது வெற்றி அப்படின்னு சொல்லிக்க முடியாது. உள்ளார்ந்த வெற்றி என்பது வந்து எப்பொழுதுமே வந்து இயற்கையாக வரக்கூடியது. எப்போ அந்த உள்ளார்ந்த வெற்றி வந்து ஈஸியாக வரலையோ, அப்போ அங்க ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்று அர்த்தம். சில பேருக்கு வந்து அந்த சம்ஸ்காரம் வெற்றி அடையக்கூடிய சம்ஸ்காரம் அப்படின்றது வந்து காலங்காலமாக இருக்கும். அத நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, எப்பவாவது ஒரு நாள் வந்து அந்த வெற்றி அடையக்கூடிய சம்ஸ்காரம் வெற்றிய வந்து கொண்டு வந்து குடுத்துடும். அப்போ அவங்க கேட்பாங்க, "எப்படி வந்து நீங்க வந்து இப்படி வெற்றி அடைஞ்சீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு வந்து பதிலே வந்து சொல்ல முடியாது. எப்படி நான் வந்து வெற்றி அடைஞ்சேன் அப்படின்ற பதில் வந்து அவருக்கு வந்து வராது. ஏன்னா, அவருக்கு வந்து முயற்சி செஞ்சு அந்த வெற்றி என்பது வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் வந்து ஆன்மீக வெற்றி அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்மீக வெற்றி என்பது வந்து நெடுங்காலம் அ வரக்கூடியது. அது வந்து எப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து அடக்கி வைக்கிறோம், இல்ல கர்வத்தால வந்து வெற்றி ஏற்படுது. இதெல்லாம் வந்து நெடுங்கால வெற்றி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இன்று அவ்யக்த முரளி ஒரே ஒரு விஷயத்தை பற்றினது. அதுதான் வந்து வெற்றி. வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி தான் வந்து இன்னைக்கு வந்து அவ்யக்த முரளி. எல்லாமே வந்து மனதோடு தொடர்புடையது. என்னெல்லாம் வந்து சரீரத்துக்குள்ள வந்து நடக்குதோ, அதுவும் கூட வந்து மனதோடு தொடர்புடையது. எதுவுமே வந்து திடீரென்று நடப்பது கிடையாது. எல்லாமே வந்து தன்னிடமிருந்து தான் வந்து நடக்கின்றது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, எல்லாம் அவசியம் நாம தான் வந்து அழைச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள இருந்து. ஒரு அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர் அலெக்சாண்டர் மேத்தியஸ் என்பவர், அவர் முதல்ல வந்து ஒரு நடிகராக தான் இருந்தார். அவர் பிறகு ஆடிட்டராகவும் கூட இருந்தார். அவர் பிறகு ஒரு பேச்சாளராகவும் கூட இருந்தார். அவர் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கார். இந்த உடல்ல வந்து எப்படி வந்து வியாதிகள் வந்து உருவாகுது அப்படின்றத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அதை ரிசர்ச் பண்ணி நிரூபணமும் பண்ணியிருக்கார். சரீரத்துல என்னெல்லாம் வியாதிகள் வருதோ அது எல்லாமே வந்து மனதோட தொடர்புடையது அப்படின்றத ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கார் ரிசர்ச்ல. அவர் வியாதிகள்ல முக்கியமாக மலச்சிக்கல் என்ற வியாதியை பத்தி ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அந்த மலச்சிக்கல் வந்து ஏன் உருவாகுது அப்படின்னா, இது எல்லாமே வந்து மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சார். யாரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து தவறானவங்களாக இருக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விட தயாராக இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வந்து இந்த மலச்சிக்கல் என்ற வியாதி வந்து வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாரு. அவங்களுக்கு ஏன் அந்த மலச்சிக்கல் வருது அப்படின்னா, அவங்க வந்து யாருக்கும் எதையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் எதையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் எதையும் வந்து யாரிடமிருந்து எதையுமே வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த சரீரத்துக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா, அது மனதோட தொடர்புடைய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் தான் அங்க இருக்கு. ஒண்ணு சரீரம், இன்னொன்னு மனசு. அடுத்து சரீரம், ஆத்மா. இந்த சரீரம் என்பது வந்து ஆத்மாவுடைய எக்ஸ்டென்ஷன். அப்ப ஆத்மாக்குள்ள வந்து என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து இந்த சரீரத்துக்குள்ள நடக்குது. இந்த சரீரத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாமே ஆத்மால நடக்குது. இன்று முழு முரளியுமே வந்து வெற்றியை பத்தி தான். வெற்றி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அது மனதில இருந்து தான் ஆரம்பிக்குது. சங்கல்பத்திலயும் வந்து வெற்றி. வெளியில ஏற்படக்கூடிய வெற்றி அப்படின்றது வந்து அதனுடைய நிழல் தான். அதாவது மனதில் ஏற்படக்கூடிய வெற்றியினுடைய நிழல் தான் வந்து வெளியில இருக்கக்கூடிய வெற்றி. நீங்க ஏற்கனவே வந்து வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இன்றைய முரளியில இருந்து 4 விஷயங்கள் வந்து செய்யணும் மனதிற்காக. வெற்றியை பத்தி ஒரு சித்திரம் வந்து வரையணும். ஏற்கனவே வந்து நான் வெற்றி அடைஞ்சவன் அப்படின்ற ஒரு சித்திரத்தை வந்து வரையணும். இந்த வார்த்தை தான் வந்து முரளியில வந்து வந்துட்டே இருக்கு. இந்த முரளியில வந்து நிறைய வார்த்தை வந்து வந்திருக்கு. மாயாவுடைய மலை அப்படின்ற வார்த்தை நிறைய வந்து வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வெற்றி கொடியை அந்த மலையில போய் நடணும். மாயா என்ற மலையில போய் நாம வெற்றி கொடியை நட வேண்டும். பாபா சொல்றார், நீங்க ஆன்மீக சேனை, நீங்க சக்தி சேனை, நீங்க ஒரு மிலிட்டரி. மிலிட்டரி அப்படின்னா எப்பொழுதுமே வந்து தயாராக இருக்கிறவங்க தான். நேற்று கூட அவ்யக்த வாணியில வந்து பாபா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அது என்ன சொல்லியிருக்கார்? பாபாவுக்கு ஆசை என்ன அப்படின்னா எவரடியாக ஆகணும். அது எவரடி எப்படி ஆகணும்னா நேரத்துக்கு முன்பு. நேரத்திற்கு முன்பு ஆகணும். ஏன்னா நீங்க தான் வந்து மாஸ்டர். அப்போ நீங்க அப்படி ஒரு படத்தை வந்து வரைங்க. ஒரு மலை இருக்கு. அந்த மலை எப்படிப்பட்ட மலையா? மாயாவுடைய மலை.
அந்த மாயாவுடைய மலையில போய் பாபாவுடைய வெற்றி கொடியை நாட்ட வேண்டும். இதுதான் வந்து இன்னைக்கு அத்வைத்த முரளியினுடைய டாஸ்க்கு. இந்த அத்வைத்த முரளி வந்து ஒரு சின்ன முரளி தான். இந்த அத்வைத்த முரளியில வந்து ஆப்பிரிக்கன் குரூப் வந்து இருந்தாங்க. இந்த முரளியில வந்து பாபா வந்து நிறைய வந்து சேவையை பத்தி வந்து பேசியிருக்கார். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க வெற்றியை வந்து ஏற்கனவே வந்து அடைஞ்சிட்டீங்க. வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல வந்து மனதால வந்து தயாராக ஆகும். அப்போ வெற்றி என்பது வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா 70% வந்து நாம என்ன விஷுவலைஸ் பண்றோமோ அதன் மூலமாக வந்து வெற்றி கிடைக்குது. அடுத்து சொமான்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த சொமான் கூட வந்து காரியத்துக்கு வந்து வரும். ஆனா இது மட்டும் வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுப்பதில்லை. நீங்க வந்து விஷுவலைஸ் பண்றதுனாலயோ இல்ல சொமான்ல இருக்கிறதுனாலயோ வந்து வெற்றியை வந்து கொண்டு வர்றதில்லை. மீதி 30% வந்து நாம அதுல வந்து வேலை பார்க்கணும். எப்படி வந்து மராத்தான் இருக்கு அப்படின்னா மராத்தான்ல வந்து எப்படி வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு முதல்ல வந்து திங்க் பண்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து செய்யறாங்க. செய்யறதுனால அவங்களுக்கு வந்து வெற்றி என்பது வந்து ஏற்படுகின்றது. விஷுவலைஸ் பண்ணுங்க, நான் வந்து ஜெயிச்சிட்டேன், அந்த மாரத்தான்ல வந்து கடைசி எண்டை வந்து தொட்டுட்டேன், நான் ரிவார்டை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து விஷுவலைஸ் பண்ணா இந்த வெற்றி என்பது வந்து கிடைக்கின்றது. யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இதை வந்து பயிற்சி பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலைசேஷன், அடுத்து அஃபர்மேஷன்ஸ். அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அட்வான்ஸாக வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. நான் வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது பாக்ஸிங் மேட்ச்சில் கூட இதே தான், சேம் விஷுவலைசேஷன் தான் பண்ணுறாங்க, சேம் அஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க, சேம் ஆட்டோ சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க, தனக்கு தானே வந்து பேசிக்கிறாங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து என்னன்னு சொல்லப்படுது, செல்ஃப் ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆத்மாவை வந்து நம்ப வைக்குது, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்குது. நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து வேலை செய்யுது? ஒன்லி 70% தான் வேலை செய்யுது. பாக்கி 30% என்ன செய்யணும்? நாம பிளானிங் பண்ணணும். எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத பிளானிங் பண்ணணும். இப்போ நீங்க மாராத்தான் வந்து ஓடணும் அப்படின்னா நீங்க டெய்லி வந்து என்ன பண்ணணும்? ரன் பண்ணி பார்க்கணும், ஓடி பார்க்கணும். 1 கிலோமீட்டர் ஓடணும், அடுத்து 2 கிலோமீட்டர் ஸ்லோவா ஓடணும், அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும் ஒவ்வொரு நாளும், அடுத்து 10 கிலோமீட்டர், இப்படியே வந்து நீங்க அதிகப்படுத்திட்டே போகணும். 15 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், இப்படி வந்து தினமும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் வந்து அந்த 30% வந்து மீதியை வந்து 100%ல மேட்ச் பண்ணுது. பிளானிங்கை நம்ம பிளான் பண்ணணும், அந்த பிளானை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ வெற்றி என்பது வந்து நம்ம கைகளில் வந்து வந்துடுது. இன்றைய முரளியில இந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, வெற்றியை நான் அடைந்து விட்டேன். அந்த வெற்றியை எங்க இருந்து கொண்டு வர தேவையில்லை, இது ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. இது அடையணும்னு அவசியம் இல்லை, இது ஏற்கனவே வந்து நம்ம கையில தான் வந்து இருக்கு. இந்த வாக்கியத்தை நீங்க துவனி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இப்போ நம்ம ஆரம்பிப்போம். வெற்றி ஏற்கனவே வந்து நாம அடைஞ்சாச்சு. மற்றும் ஒரு வெற்றி என்பது அடைந்து விட்டோம். வெற்றியை நாம் ஏற்கனவே அடைந்து விட்டோம். வெற்றியை ஏற்கனவே அடைந்தாச்சு. வெற்றியை ஏற்கனவே அடைந்தாச்சு. இப்போ அப்படி ஒரு ஆக்டிவிட்டி, நாம வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வந்து இருக்கின்றது. ஆனா நமக்குள்ள வந்து என்ன சங்கல்பம் வந்து ஆள் மனதில் இருக்கு அப்படின்றது தெரியறது இல்லை. என்ன நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, சந்தேகம். அப்ப இந்த சந்தேகம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. நான் இதுக்கு முன்னால இதை பண்ணதே இல்லை, எனக்கு இந்த அனுபவமே இல்லை, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, இதை யாரும் எனக்கு கற்றுத்தரல, நான் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனதே இல்லை, இதை நான் எப்படி செய்யறது, எனக்கு இந்த சேவையை கொடுத்ததே இல்லை, எனக்கு வந்து எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அனுபவம் அப்போ வரும், எப்போ அனுபவம் வரும்? எப்போ வந்து நாம கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குதோ அப்போ அனுபவம் வந்து வரும். ஆசை இருக்கணும், உள்ளார்ந்த ஆசை வந்து இருக்கணும், நான் இதை செய்யணும். எப்போ வந்து அந்த மாதிரி ஆசை வந்து இருக்குதோ அப்போ உங்களுக்கு பாதை வந்து தானாகவே தெரிஞ்சிடும். அப்போ நம்முடைய தானாகவே அந்த மாதிரி மனிதர்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வருவாங்க. நம்மளோட தொடர்புடைய அந்த ஃபீல்டோட தொடர்புடையவங்களாகவே வருவாங்க. அவங்க வந்து நமக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது 2வது டாஸ்க்கு இதுதான். இது தனியா செய்யறோமா இல்ல குரூப்ல செய்யறோமா? எத்தனை முறை இதை வந்து சொல்லணும்? 8 முறை வந்து சொல்லணும்.
நான் வெற்றி அடைந்துட்டேன், நான் வெற்றி அடைந்துட்டேன், நான் வெற்றி அடைந்து விட்டேன், 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 நான் வெற்றி அடைந்து விட்டேன். இது மாதிரி 8 முறை சொல்லணும். இது வந்து 2வது டாஸ்க்கு. நெப்போலியன் தன்னுடைய வீரர்களோட போய்க்கொண்டே இருக்கின்றார். அப்போ வந்து இடையில வந்து மவுண்டைன் ஆஃப் எல்ப்ஸ் அப்படின்ற ஒரு மலை வந்து வருது. அந்த மலை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப டேஞ்சரான மலை, ஆபத்தான மலை. அப்ப எல்லாருமே வந்து இதை கேள்விப்பட்டிருப்பாங்க. அது யாருமே வந்து அந்த மலையை வந்து கிராஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான மலை அது. அப்போ எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. நான் இதை கேள்விப்பட்டவொடனே இந்த எல்ப்ஸ் மவுண்டைன் வந்து வரப்போகுது அப்படின்றத கேள்விப்பட்டேன். அப்போ எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, நாம போக மாட்டோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட காடு, அது அந்த காட்டுக்குள்ள எப்படிப்பட்ட விலங்கினங்கள்லாம் வந்து இருக்கும், இதெல்லாம் வந்து தெரியாது. அதனால அங்க போக வேணாம் அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நெப்போலியன் என்ன சொன்னாராம், சரி ஓகே, எப்போ அந்த மலை வருது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நெப்போலியன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு மேப் எடுத்தாரு. மேப் எடுத்துட்டு அந்த மலை எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தாரு. அதை ஸ்டடி பண்ணாரு. அப்புறம் அவரோட அந்த படை வீரர்களை பார்த்து வந்து சொல்றார், இன்னும் இந்த மழை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து எடுக்கும். எப்போ வருதோ அப்ப நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நாம இப்போ மூவ் பண்ணிட்டே இருப்போம். இது வந்து இப்போ இருக்கிறது வந்து காடு இது. அப்ப நெப்போலியன் என்ன பண்றாரு, அவங்களுடைய அந்த படைத்தளங்களோட வந்து போயிட்டே இருக்காரு. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு, எப்போ வந்து அந்த மழை வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இன்னும் வந்து நேரம் இருக்கு அது வர்றதுக்கு. அதனால இப்போ நம்ம போயிட்டே இருப்போம். இந்த மழை வரக்கூடிய நேரத்துல வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமும் இருக்கும். அதனால இப்போ இன்னும் நேரம் வந்து நிறைய வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியா வந்து அவங்க வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு தளத்தை வந்து அடைஞ்சாங்க, நிலப்பரப்பு அடைஞ்சாங்க. அப்போ படை வீரர்கள்லாம் கேட்குறாங்க, எப்போ அந்த மழை வந்து வரும்? அப்போ வந்து சொல்றாரு அலெக்சாண்டர், நெப்போலியன் சொல்றாரு, அந்த மழை வந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த கஷ்டம் அப்படின்றது வந்து எதுல இருக்குன்னா மனதுல வந்து இருக்கு. ஒரு டீச்சர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கும் 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கும் வந்து சொல்றாரு. அப்போ அந்த 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராப்ளத்தை வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அவங்க கூட வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் என்ன சொல்றாரு, இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாரு. அந்த பேப்பரை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட வந்து இதை எடுத்துட்டு பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எதிர்பார்த்தது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அப்போ இந்த டீச்சர் வந்து யாருக்கு வந்து இந்த பேப்பர் வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து மனதுல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த பேப்பர் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யார் வந்து மனதுல வந்து ஈஸியான பேப்பர் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்களோ அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அவங்க சீக்கிரமாகவும் பாஸ் ஆகவும் ஆயிட்டாங்க. எப்போ ஏதாவது நாம வந்து பரீட்சையை வந்து ஃபேஸ் பண்ண போறோமோ அப்போ வந்து மனதுல வந்து நாம தயாராகிக்கணும். அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி 5 விதமான பரிஸ்திதிகளை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து வர வேண்டியதாக இருக்கும். அது வந்து சில நேரங்கள்ல சிலருடைய சம்ஸ்காரங்களாக இருக்கும், சிலருடைய பலகீனங்களாக இருக்கும். வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து அசம்பவமாக இருக்கும். ஆனா அது திடீர்னு கூட வந்து ஏதாவது ஒரு ட்ரிக்கு உருவாகி அது வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியதாக ஆயிடும். இது கூட நாம வந்து நினைச்சு கூட வந்து பார்த்திருக்க மாட்டோம், இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கூட வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு அந்த மாதிரி வந்து ஆயிருக்கும். நம்மளுடைய சங்கல்பமும் சரி, இந்த டிராமால என்ன நடக்குதோ அதுவும் வந்து ரெண்டும் ஒன்னா பேரலா போகணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனதுல என்ன சங்கல்பம் வருதோ அது வந்து டிராமால நடக்கணும். அப்போ ரெண்டுமே வந்து அட் ஏ டைம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து சகஜமாக முயற்சியே இல்லாம அது வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கடைசி டாஸ்க் என்ன அப்படின்னா, வெற்றிக்கு ஒரு சின்னத்தை வந்து உருவாக்கணும் இன்னைக்கு. இதுதான் வந்து வெற்றிக்கான அடையாளம். வெற்றிக்கான அடையாளத்தை வந்து எப்படி வந்து உருவாக்குறது?
அதாவது கட்டை விரல வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஏதாவது டிராஃபியை வந்து உருவாக்கணும். வெற்றியினுடைய சின்னம் மெடல், வெற்றியினுடைய சின்னம் 2 விரல்களை காட்டுறது, வெற்றியினுடைய சின்னம் கொடி, வெற்றியினுடைய சின்னம் சங்கு ஊதுறது. அப்போ சரீரத்தின் மூலமாக விதவிதமான ஒரு பாவத்தை வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. வெற்றியினுடைய முரசு கொட்டுறது கூட வந்து வெற்றிக்கான அடையாளம். வேற ஏதாவது சொன்னீங்கன்னா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றியினுடைய சின்னம் என்ன வேற? விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, குதிக்கிறது, சியர்ஸ் பண்றது, சங்கு ஊதுறது, பார்ட்டி வைக்கிறது, டான்ஸ் பண்றது, பாடுறது. எப்படி வந்து யாராவது பாஸ் ஆயிட்டாங்கன்னா 10th 12th பாஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? பார்ட்டி வைக்கிறாங்க. நாங்க கூட வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது பாஸ் ஆயிட்டோம். சாதாரண பாஸ் தான் ஆனோம். ஆனா என்ன பண்ணோம்? கொண்டாடணும். சந்தோஷத்துல வந்து கொண்டாடணும். சில பேர் வந்து 95% 90% எடுத்தாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன என்ன பண்ணாங்க? கவலையா உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க 99% எடுக்கலையாம். அதனால ரொம்ப கவலையாக ஆயிடுச்சு. யாரு ஒவ்வொரு டைமும் வந்து டாப்பராக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து துக்கமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் 5 பொசிஷனுக்குள்ள வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன கவலை இருந்ததா, எப்படியாவது வந்து முதல்ல வந்து வரணும் அப்படின்ற கவலை தான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. மினிமம் 35% எடுத்து பாஸ் ஆனவங்க கொண்டாடுறாங்க, கொட்டடிச்சு கொண்டாடுறாங்க. மேலும் வெற்றிக்கான அடையாளம் என்ன, வெற்றிக்கான சின்னம் என்ன, ஒருவர் மற்றவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க. பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுங்க. இதைத்தான் வந்து என்ன எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ புதிய புதிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எமர்ஜ் ஆகும். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. அப்புறம் வெற்றிக்கான மெடல் போடு எடுங்க. அப்புறம் வெற்றிக்கான கிரீடத்தை வந்து உருவாக்குங்க. வெற்றிக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ் கிடைக்குது? டிகிரி கிடைக்குது இல்லையா? வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா தொப்பி போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து சம்மான் கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, ரங்கோலி வரைகிறாங்க, வீட்டை அலங்காரம் செய்யறாங்க, சிவப்பு கம்பளத்துல வந்து வரவேற்கிறாங்க, கொட்டடிக்கிறாங்க, பாராட்டுறாங்க, ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க, மலர்களை தூவுறாங்க, இனிப்புகள் பகிர்ந்துக்கிறாங்க. யாராவது வீட்டுல வந்து மெரிட்ல வந்துட்டாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதெல்லாம் என்னவா? வெற்றியினுடைய அடையாளம். இப்படி நீங்க எத்தனை அடையாளங்களை வந்து உருவாக்க முடியும்? எத்தனை அடையாளங்கள் வந்து உருவாக்கலாம்? அப்ப இந்த மாதிரி வெற்றிக்கான சித்திரங்களை வந்து உருவாக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து 4 காரியங்கள் நாம பண்ணணும். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, நாம ஆல்ரெடி வந்து வெற்றியை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்றதான் வந்து முதல் காரியம். அந்த சித்திரத்துல வந்து என்ன வரையணும் அப்படின்னா, ஒரு மலை வந்து வரையணும். அந்த மலைக்கு பேர் என்னன்னா மாயாவுடைய மலை. அந்த மலையில போய் நீங்க வெற்றி கொடியை வந்து நாட்டணும். 2வது என்னது அப்படின்னா, வெற்றியை வந்து நான் அடைஞ்சிட்டேன், இதை வந்து மனதில் வந்து ரிப்பீட் பண்ணணும், அல்லது வந்து ஒரு வீடியோ வந்து உருவாக்கணும். அந்த வீடியோல வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு, மேலும் அதை கேட்டுட்டு எல்லாரும் வந்து அவருக்கு பின்னால வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு பின்னால எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி 5 சுச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு 5 சூழ்நிலைகளை வந்து எடுத்துக்கணும். எந்த விஷயம்லாம் வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கு, நாம ஃபர்ஸ்ட் அட்டம் பண்றோம், அது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப எப்படி வந்து ஃபீல் ஆகுது? அடிக்கடி நாம வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்படி ஃபீல் ஆகுறோம்? எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிடுறோம், அப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி வந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மளை வந்து பாதிக்குது? அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து நல்ல சுபமான வார்த்தையாக இருக்கின்றதா? அப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரி தான் வந்து இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா கூட அது பயமுறுத்துறதுக்காக தான் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தெரியாம தான் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? இவர் வந்து நல்லவர் கிடையாது, இவர் வந்து ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. அப்போ எதுவுமே வந்து செய்யறதே இல்லை, நாம எதுவுமே செய்யறதே இல்லை. அப்போ அவங்க மற்றவங்க பாஸ் ஆயிட்டாங்க, நாம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கோங்க. ஏனென்றால் இது வந்து வேலை செய்யும். அடுத்து 4வது கொடியை 4வது வெற்றி கொடியை ஏற்றுவதற்கான ஒரு வேலையை வந்து செய்யும் இது.
அப்ப நாம சில சூத்திரங்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிராமண வாழ்க்கையில வந்து எப்படி வந்து வெற்றி அடைகிறது, அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற சில சூத்திரங்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து நாம 7 விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுல எல்லாத்துலயும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் த செல்ஃப், அதாவது ஆத்மா விழிப்புணர்வுல வந்து இருப்பது. நேற்றைய முரளியில கூட வந்து சோமான் வந்து சொல்லியிருந்தார் பாபா. அதுல என்ன சோமான் முக்கியமா அப்படின்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னாலே வந்து என்னன்னா, எல்லா சக்தியிலும் என்னிடம் இருக்கின்றது. நிர்விக்னமாக ஆகுறதுக்கு 2 சக்தியை பத்தி வந்து சொல்லியிருந்தார். இன்னொன்னு வந்து ஒண்ணு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, இன்னொன்னு வந்து உணரக்கூடிய சக்தி. யாரு மிக மிக ஆழமாக உணர்றாங்களோ அவங்க வந்து வெற்றி அடைவாங்க. அப்போ இந்த மாதிரி உணரணும், நான் இன்னும் நிறைய வந்து செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத உணரணும். அப்போ இதுலதான் வந்து நாம என்ன பண்ணிடுறோம், நின்று போயிடுறோம். இப்ப நிறைய வந்து நம்ம தூரம் வந்து போக வேண்டியது இருக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், சென்டர் வந்து ஓபன் பண்ணணும், நிறைய குமாரர்களை தயார் பண்ணணும், நிறைய சொற்பொழிவு செய்யணும், ஃபாரின்க்கெல்லாம் போகணும், அங்கெல்லாம் போய் சேவா பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு துளி கூட கிடையாது. நான் எப்படி இருக்கேன், எனக்குள்ள எவ்வளவு வந்து அகங்காரம் இருக்கு, இன்னும் நான் நிறைய வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிராப்தியை பார்க்கிறோம், மற்றவர்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்கிறோம், ஆனா நம்மளுடைய சுயத்துக்கான விஷயங்களை எதுவுமே பார்க்கறதே இல்லை. இந்த மாதிரி யோசிக்கணும், நாம என்ன நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மாவை வந்து உணர வேண்டும். எப்போ நாம தன்னைத்தானே உணர்றோமோ அப்பதான் வந்து நாம விழித்தெழுகிறோம் அப்படின்ற அர்த்தம். அப்பொழுதுதான் வெற்றி என்பது வந்து பிராப்தமாக ஆகும். எப்போ வந்து சரீர உணர்வுல இருந்து எதையாவது யோசிக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பாக சந்தேகம் என்பதுதான் வரும். அப்ப முரளியில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்போ வந்து சந்தேக புத்தி இருக்கோ அப்போ வினசந்தியாக ஆயிடுது. அப்போ எப்படிப்பட்ட வார்த்தை வந்து சொல்லப்பட்டது, அன்பு, அது வந்து பிரபு பிரிய. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பாபா என்னுடையவர், பாபா என் கூட இருக்கார். என்னுடைய கையை யார் பிடிச்சிட்டு இருக்கிறா, மாஸ்டர் சர்வசக்திவான் பாபா பிடிச்சிருக்கார். எனக்கு தெரியாதுன்னா கூட, எப்படி நடக்கணும்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ரூட் தெரியாது, ரொம்ப இருட்டா இருக்கு, ஆனா என்னுடைய கையை யார் பிடிச்சிருக்கா, பகவான் பிடிச்சிருக்கார். ஒரு அப்பா கூட 2 குழந்தை போய்கொண்டே இருக்கின்றாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து அப்பாவோட கையை பிடிச்சிருக்கு, இன்னொரு குழந்தை அப்பாவோட தோல்ல வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப திடீர்னு அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, வானத்துல உள்ள அந்த வானவில்ல பாக்குறாங்க. அதுல ஒரு குழந்தை கையை பிடிச்சிட்டு வந்த குழந்தை கையை விட்டுட்டு கீழே விழுந்துருது. இன்னொரு குழந்தை தோல்ல உட்கார்ந்திருந்த குழந்தை கை தட்டுது, ஆனா அந்த குழந்தை விழல. ஏன், தோல்ல ஏறி உட்கார்ந்துருந்தா அந்த குழந்தை வந்து எப்படி வந்து விழும். அதனால ஒண்ணு பாபாவோட கையை பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பாபாவுடைய தோல்ல வந்து உட்கார்ந்துக்கோங்க. நேற்றைய முரளியில கூட வந்து சொல்லியிருந்தார், ஒரு தந்தை தான் வந்து உலகம், எல்லாமே அந்த ஒண்ணுக்குள்ளதான் அடங்கியிருக்கு, எல்லா பிராப்தங்களும் அவர் ஒருத்தருக்குள்ளதான் வந்து இருக்கு, சம்பந்தங்களும் அவரோட தான், ஒரே ஒரு குடும்பமும் அவரோட தான், அவர் தான் வந்து எல்லாத்தையும் பாலனை பண்ணக்கூடியவர், ஆத்மீக அன்பு கொடுக்கக்கூடியவர். இது எல்லாமே வந்து எல்லா விஷயங்களுமே அதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. முதல்ல அவர் என் கூட இருந்தாரு அப்படின்னா என்னை வந்து தோற்கடிக்கவே முடியாது. ஓகே. 3வது என்ன அப்படின்னா, நிரந்தரமான கனெக்ஷன். எப்போ வந்து அந்த தொடர்பு வந்து துண்டிக்கப்படுதோ அப்போ வந்து கீழே விழுந்துடுறேன், அப்போ திரும்ப வந்து எழுங்க. அப்போ இதை வந்து சீரியஸா வந்து எடுத்துக்க வேண்டாம். நேற்று முரளியில வந்து பாபா என்ன சொன்னார், டபுள் ஃபாரினர்ஸ் கிட்ட திடத்தாவை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டபுள் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த பிராமண வாழ்க்கையில திடத்தா அப்படின்றது வந்து பிரம்மாஸ்திரம் போல வந்து வேலை செய்யக்கூடியது. நான் செஞ்சே ஆகணும், இதை நிறுத்தக்கூடாது. டவுட்டை வந்து வெளியேற்றிடுங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற இந்த டவுட்டை வந்து வெளியேற்றிடுங்க. இந்த சந்தேகம் என்பது வந்து வரவே கூடாது. இந்த சந்தேகம் வருது அப்படின்னா அது உங்களை வந்து சாப்பிட்டுடுது. இறைவன் என்னோட இருக்கார், அவருடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கு, அவரோட ஆசீர்வாதத்தின் கைகள் என் மேல இருக்கு, நான் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா. டிராமா மேல நம்பிக்கை, டிராமா மேல நிச்சயம் இருக்கணும். கடைசி என்ன அப்படின்னா, கோல்டன் மெமரிஸ் ஆஃப் விக்ட்ரி, அதாவது வெற்றியினுடைய பொன்னான நினைவுகள்.
நாம எதெல்லாம் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியிருந்தோமோ அந்த நினைவுகளை வந்து கொண்டு வரணும். அதெல்லாம் நமக்குள்ள வந்து சக்தியை வந்து நிறைக்குது. இது இவ்வளவு கஷ்டமாக இருந்திருந்தாலும் கூட இதுல வந்து நாம வந்து வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கோம். எப்படி வந்து பிரம்மச்சரியத்தை பாலனை பண்றது வந்து அனைவருக்குமே அசம்பவமாக இருக்கிறது கூட வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, சம்பவமாக ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நாம பிரம்மச்சரியத்தை வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம். அப்புறம் அமிர்த வேளா வந்து ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறது, இது கூட வந்து மிகப்பெரிய வெற்றி தான். உலகத்தினர் வந்து எந்திரிப்பாங்களா அந்த நேரம்? நீங்க அந்த நேரம் எந்திரிக்கிறீங்க, என்ன செய்றீங்க? இது கஷ்டமானது இல்லையா? எவ்வளவு பேர் வந்து எந்திரிக்கிறீங்க அமிர்த வேளை? எவ்வளவு பேர் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எவ்வளவு பேர் 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எவ்வளவு பேர் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெற்றி ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த 7 விஷயங்களையுமே வந்து முதல்ல வந்து அச்சீவ் பண்ணணும். எப்படி இருந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, சொமான்ல இருந்து அச்சீவ் பண்ணணும். 2வது விஷயம், பாபா என்னுடையவர், பாபா என்னுடன் இருக்கின்றார். அசம்பவம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே கிடையாது. 3வதாக கனெக்ஷன், நிரந்தரமான கனெக்ஷன் அப்படின்றது சொல்லணும். நிரந்தரமான கனெக்ஷன் அப்படின்றது வந்து முக்கியம். இத வந்து சதா பண்ணிக்கொண்டே இருக்கணும். சில நேரம் செஞ்சோம், சில நேரம் செய்யல அப்படின்லாம் வந்து கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அதை பழக்கமாக ஆக்கணும் அப்படின்னா நாம பூமியில நடக்கிறது மாதிரி தான். धरती पर चल, इसको आदत डालनी है, अपने पैरों के जो तल में है वो धरती को स्पर्श करे. நீங்க எப்பயாவது வந்து தரையில வந்து படுத்து பார்த்துருக்கீங்களா? தரையில படுத்து பாருங்க. பெட்ல படுக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா தரையில படுத்து பாருங்க. ஆனா பெட்ல படுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இது கூட வந்து என்னவா, அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அது கூட வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக தான் வந்து நாம வந்து அந்த பெட்ல வந்து படுக்கிறோம். நீங்க தரையில வந்து படுத்து பாருங்க. தலாணி கூட இல்லாம சும்மா படுத்து பாருங்க. என்ன ஆகும்? இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அப்போ நம்ம ஏதாவது புதுசா வந்து செய்யணும். அப்படி படுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு 1 மணிக்கு எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெட்ல போய் படுத்துருவீங்க. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க இல்லையா? அப்போ உடம்பெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஆ, ஊ அப்படின்னு கத்துவோம். அப்போ முழு இரவும் வந்து தூக்கமே வந்து வராது. ஈவன் 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது தினமும் வந்து பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருங்க. அதை வந்து அதிகப்படுத்திட்டே இருங்க. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சகஜமாக ஆயிடும். முதல்ல ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போறாரு அப்படின்னா, அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பயமா இருக்கும். அதுவே வந்து அவருக்கு பிராக்டிஸ் ஆக ஆக என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. பேஷண்ட்டும் கூட நல்லா ஆகி போயிடுவாங்க சீக்கிரமா. ஏனென்றால் அவருக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. சில பேர் வந்து ஒரே டைம்ல வந்து 10 விஷயத்த வந்து செய்வாங்க. சதாவந்த் ராய்ச்சந்த்னு ஒரு பிரதர் இருந்தாரு. ராமச்சந்திரா அப்படின்றவரை வந்து காந்திஜி வந்து குருவாக நினைச்சிருந்தாரு. அவர் சொன்னாரு, இவர் ஒரே ஒருத்தர் தான் வந்து என்னுடைய குரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் ஒரே நேரத்துல 100 விஷயங்களை பத்தி பேசுவாராம். 100 விஷயங்களை வந்து பேசுறது அப்படின்னாலே என்னன்னா, அவர் கீழே வந்து ஏதாவது ஒரு தானியங்களை வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாராம். அதோட சேர்ந்து பின்னால வந்து மணி அடிக்கும். மணி வந்து எத்தனை முறை அடிக்குது அப்படின்றதையும் கவுண்ட் பண்ணுவாராம் அட் ஏ டைம். அதே போல மாலையும் வந்து உருட்டிக்கிட்டே இருப்பார். ஒரே நேரத்துல வந்து 100 விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து வெற்றி தான் இல்லையா? அப்புறம் இந்த ஸ்ரீமத் ராமச்சந்திரா அப்படின்றவர் வந்து அப்புறம் ஆன்மீகத்து பக்கம் ரொம்ப ஈடுபாடோட மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இந்த வெற்றிகள்லாம் வந்து எப்படி வந்து ஏற்படுது? இது எல்லாமே வந்து பயிற்சியால தான் வந்து ஏற்படுது. இதெல்லாம் வந்து புதுசெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வந்து என்னுடைய வெற்றி. வெற்றி என்பது வந்து என்னுடைய கழுத்து மாலையாக ஆயிடும். நீங்க தான் வந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து வெற்றி அடைந்த ஆத்மாக்கள். அப்போ பாபா வந்து உங்களுக்கு வரதானம் வந்து கொடுத்திருக்கார். எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு இமேஜாக, வெற்றியினுடைய இமேஜாக உருவாக்குங்க. அப்ப கடைசியில வந்து உங்களுக்கு நீங்க அதை நினைவு பண்ணுங்க. வெற்றி எதெல்லாம் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சோம் அப்படின்றத நினைவு பண்ணுங்க. நான் இதை வெற்றி அடைஞ்சிட்டேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் இதை வந்து வெற்றி அடைய முடியும், அதனால நான் அதையும் வெற்றி அடையலாம். ஓகே, இதுதான் வந்து 7 ஃபார்முலா, வெற்றி அடைவதற்கான 7 ஃபார்முலா.
ஓம் சாந்தி.